Joy to the world, the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது சேர்வைக்காரன் மடம். சேர்வைக்காரன் மடம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் தான் இருக்குது. அதுவும் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அப்புறத்தில் இது காணப்படுது. இன்னும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன், கேளுங்க. 1833ஆம் ஆண்டில் நெல்லை அப்போஸ்தலன் ரேனியஸ் ஐயர் இங்கே வந்து சபையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, அவரோட நெருக்கமான ஒரு நண்பர் பண்ணவிளை தாவீது மற்றும் நண்பர் தானியேல் முக்கந்தர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து 1833ஆவது ஆண்டு சேர்வைக்காரன் மடத்தில் ஒரு பாடசாலையும் சபை ஊழியர் இல்லத்தையும் ஆரம்பிச்சு இருக்காங்க. அதனோடு கனம் ரேனியஸ் ஐயருடைய செமினரியில் கற்று தேர்ந்த திரு தேவசகாயம் என்பவர் சேர்வைக்காரன் மடத்தில் முதல் உபதேசியராக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 1835ஆம் வருஷம் 2வது சபை ஊழியராக சபரிராயன் பிள்ளை நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில தான் 1838ஆவது வருஷம் ரேனியஸ் ஐயர் நோயுற்று மரணம் அடைந்தார். உண்மையிலேயே ரேனியஸின் மறைவு அநேக திருச்சபைகளின் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் பிறகு சேர்வைக்காரன் மடம் சபை பாளையங்கோட்டை வட்ட மிஷனரியின் கண்காணிப்பில் இருந்து சாயர்புரம் போப் ஐயருக்கு 1843-44ஆம் ஆண்டு மாற்றி தரப்பட்டது. அந்த சமயத்துல தான் சேர்வைக்காரன் மடம் சபை நன்றாக வளர்ந்து வந்தது. அப்போது எல்லா சபை மக்களும் திருச்சபையை சேர்ந்த ஆலயத்தை அருமையான ஒரு கல் கட்டிடமாக மாற்றி அமைக்க விரும்பினாங்க. பாருங்க, அந்த காலத்துல பார்வதி நாடார் மகன் அம்மமுத்து நாடார் பிள்ளைகள் பெரிய நாயகம், மாணிக்க வாசகம், திரவியம், மகாராஜன் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸோட கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசை இருந்துச்சு. அதனால மாணிக்க வாசகம் திரவியம் அவருடைய மருத்துவ படிப்பை முடிச்சு பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் சேர்வைக்காரன் மடத்துக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்காக தன்னுடைய ஊதியத்துல தசம பாகத்தை எடுத்து சேர்த்து வைத்தார். பின்னர் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி பேராயர் EHM வாலர் அவர்களால் ஆலயத்திற்கு அஸ்திபாரமிடப்பட்டது. பல சவால்கள் மத்தியில் ஆலயம் 8 ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்பட்டு 16/9/1925 அன்று பேராயர் NH டாப்ஸ் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. இன்னொரு மகத்தான காரியத்தை பாருங்க. இந்த ஆலயத்தின் மக்கள் தேவனை அமர்ந்து ஆராதிப்பதற்கு டாக்டர் மாணிக்க வாசக திரவியம் அவர்களிடம் திருவாங்கூர் சமஸ்தான ராஜா தேக்கு மர கட்டைகளை கொடுத்து அதன் மூலம் மர இருக்கைகள் செய்து ஆலயத்திற்கு பயன்படுத்துமாறு தானமாக கொடுத்ததும் சுமார் 90 ஆண்டுகளுக்கு மேலாக சபையார் மர இருக்கையில் அமர்ந்து ஆராதிப்பதும் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். பின்னர் திருச்சபையின் உற்சாகமான ஈடுபாட்டினாலும் ஊக்கமான ஜெபத்தாலும் உதாரத்துவமான ஈகையினாலும் ஆலயத்தின் கோபுரம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு தேவன் நாம மகிமைக்காக 17/2/1965ஆம் ஆண்டு பேராயர் AG ஜெபராஜ் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. இது ஆலயத்திற்கு மகிமையாக அமைந்தது. 1967ஆம் வருஷம் சேர்வைக்காரன் மடம் சேகரமாக உருவெடுத்தது. தேவாலயமானது திருச்சபையால் மற்றும் குருவானவர்களின் சீரிய முயற்சியால் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. வாங்க அதை ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். 2007ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி சர்ச் ரினோவேஷன் நடந்தது. பிறகு 2022ஆம் வருஷம் மே மாதம் 25ஆம் தேதி சர்ச் மண்டபத்தை விஸ்தரித்து இருக்காங்க. அடுத்ததா சர்ச் ரினோவேஷன் 2025ஆம் வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நாளை நூற்றாண்டு விழாவாக கொண்டாடி தேவாலய நூற்றாண்டு விழா மலர் ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. இதுவரை சேர்வைக்காரன் மடம் CSI சர்ச்சுடைய ஹிஸ்டரியை கேட்டீங்க.
இன்னொரு சர்ச்சுடைய ஹிஸ்டரியை இன்னொரு வீடியோவில் கேட்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.